செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ 10th சோஷியல் சயின்ஸ்க்கான அஃபீஷியல் செக்மெண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர்ப்பா. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்மளுடைய தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ல மாதிரி பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிஎஃப்ல உங்களுக்கு வாட்ஸ்அப் சேனலில் சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கால்மாஸ் லிங்க்ஸ் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துருக்க தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்கப்பா. ஸோ அதில் தான் உங்களுக்கு அடுத்தடுத்த பிடிஎஃப் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். அண்ட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம் இந்த வருஷத்துலேருந்து. நீங்கள் லக்கி செட்டு. ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஆடி 15,000 பேர் இருக்குங்க. அதில் ஜாயின் பண்ணிட்டு நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனல் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்து சேரும். ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்களா? ஸோ பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் பாருங்கள் 7 ஒன் வேர்டு. ஸோ வென் இட் த வேலூர் ரிவால்ட் பிரேக் அவுட்டு, அப்புறம் ஹூ டிக்ளேர்டு தட் லேண்ட் பிலாங்ஸ் டு காடு அண்ட் கலெக்டிங் ரெண்ட் ஆர் டேக்ஸ் ஆன் இட்ஸ் வாஸ் எகென்ஸ்ட் டெவினின் லா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் தான் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். 1 மார்க். ஸோ 1 மார்க் பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் படித்தாலே போதுமானது இப்போதைக்கு. ஸோ இன்டீரியர்லாம் நீங்கள் அப்புறம் படிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு புக் பேக் படிங்க. இன்டீரியர்லாம் ஆஃப் இயர்லி எப்போ படிச்சிக்கலாம். அந்த ஃபஸ்ட் செஷன் செகண்ட் செஷன் அப்போ 2 மார்க் இன்டீரியர்லாம் படிச்சிக்கலாம். 5 மார்க்லாம் படிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ 1 மார்க் பார்த்துட்டிங்களா? 1 2 3 4 5 6 7 எல்லாம் சிம்பிளாக தான் இருக்கும். புக் பேக் தான் கேட்டுருவாங்க. சப்போஸ் இன்டர்வியூ கேட்டிருந்தாங்கன்னா அது என்ன கேட்டுருக்காங்கன்னு சொல்லி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த மாதிரி இன்டர்வியூ தான் கேட்பாங்க எக்ஸாம்ஸில். கோர்ட்டலிக்கும் சரி, ஆஃப் இயர்லிக்கும் சரி, பப்ளிக்கும் சரி. ஸோ அடுத்து 2 மார்க்ஸ் பாருங்கள். 8 9 10 11 12 13 14 15 டோட்டலாக உங்களுக்கு 8 கேட்டிருக்காங்க. 8லேருந்து நீங்கள் 5 எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள். ஐடென்டிஃபை த பலாயாமாஸ் பேஸ்ட் ஆன் த டிவிஷன்ஸ் ஆஃப் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். அப்போ ஹைலைட் த அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் ஹோம் ரூல் மூமெண்ட்டு. அப்போ டிஸ்கிரைப் த ஜாலியன் வாலாபாக் மேசரஸஸ். அப்புறம் நேம் த மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் வாட் ஆர் த கிராப்பிங் சீசன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ பார்த்துட்டிங்களா? 8 9 10 11 12. ஸோ அடுத்து பாருங்கள் 13 14 15. ஸ்டேட் த பவுண்ட்ரிஸ் ஆஃப் தமிழ்நாடு. எக்ஸ்பிளைன் இந்தியாஸ் நியூக்ளியர் பாலிசி. அப்புறம் 15 பார்த்தீங்கன்னா ஒய் ஆர் வேஜஸ் லோ இன் த அக்ரிகல்ச்சர் செக்டர். ஸோ அடுத்து 5 மார்க் பாருங்கள், கீழே இருக்குது. 2 மார்க் பார்த்துட்டிங்களா? 13 14 15 உங்களுக்கு கம்பல்சரி கிடையாது. 5 மார்க்லேயும் கம்பல்சரி இல்லை. பட் பப்ளிக்கில் கம்பல்சரி இருக்கும். ஓகேங்களா? பப்ளிக்கில் ஆஃப் இல்லை. ஓகேவா? அப்புறம் 16 பாருங்கள். ஹவு டிட் த பீப்புள் ஆஃப் பெங்கால் ரெஸ்பாண்ட் டு த பார்ட்டிசன் ஆஃப் பெங்கால் 1905. அப்புறம் 17 18 19 20 21 22 23. ஓகேங்களா? ஸோ 23 உங்களுக்கு மேப் கேட்டிருக்காங்க. எட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் தான். ஸோ 8 கொடுத்து அதை நீங்கள் 5 எழுதுனா போதுமானது. 3 சாய்ஸில் விட்டுக்கலாம். கம்பல்சரியான ஈஸியாக இருந்தது பார்த்தீங்கன்னா 18 எழுதிடுவீங்க, 19 எழுதிடுவீங்க, அப்புறம் 21 எழுதிடுவீங்க, 22 எழுதிடுவீங்க, 23 எழுதிடுவீங்க. நான் சொன்னதெல்லாம் கண்டிப்பாக 21 22 23 கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக எழுதிடுவீங்க எல்லாருமே கண்டிப்பாக. அப்புறம் ஜாகிரஃபிலேருந்து கேட்டதெல்லாம் ஈஸியாக எழுதிடுவீங்க எல்லோரும். கிவ் அன் அக்கௌண்ட் ஆஃப் வாட்டர் ரிசோர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அது எழுதிடுவீங்க கண்டிப்பாக. ஏன்னா அது ஈஸியாக இருக்குது. அப்புறம் 19 எழுதிடுவீங்க நிறைய பேர். இல்லைன்னா ஹிஸ்ட்ரிலாம் மேக்ஸிமம் எல்லாருமே ஸ்கிப் பண்ணிடுவீங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி தான் கஷ்டமாக இருக்கும். ஸோ மேப்பு டைம் லைன்லாம் பார்த்துக்கோங்க. பார்த்துட்டிங்களா? ஸோ கடைசியாக உங்களுக்கான அங்கேயும் மேப் தான் கேட்பாங்க 8 மார்க்லேயும். எனி ஒன். ஸோ 2 மேப், ஒரு மேப் கொடுத்துருக்காங்க, ஒரு 8 மார்க் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் மேப்பே அட்டன் பண்ணி எழுதிக்கோங்க இப்போ. ஓகேங்களா? கல்ஃப் ஆஃப் மன்னார், காவேரி, கோரமண்டல் கோஸ்ட்டு, பார்க் ஸ்ட்ரெயிட்டு, தஞ்சாவூர், நீலகிரி ஹில்ஸு, சென்னை, கேப் கோமரின். இது 8 மார்க்கு. இந்த 8 இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் வர வாய்ப்பே இல்லை. நான் படிக்கும்போது இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க. ஒன்லி மேப் மட்டும் தான் கொடுப்பாங்க. இப்போலாம் அவங்க ஸ்பெல்லிங்கோடு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் நல்லா மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கரெக்டாக ஸ்கோர் பண்ணுங்கள், நல்லபடியாக படிங்க. விஷ் த வெரி ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்மளுடைய கௌதம் மீடியா 2.0 சேனலில் இன்னமும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆலில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் தான் வந்து சேரும். அண்ட் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி அதில் 15,000 பேர் இருக்காங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்ஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஓகே, சில குட்டீஸ் தச்சிட்டு நினைக்கிறேன். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கேளுங்க. ஓகேங்களா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பை.